ஒரே ஒரு உறுப்பினரை வச்சு கூட திமுக வந்து சட்டமன்றத்தில் சண்டை போட்டிருக்கு. 2 உறுப்பினர்கள் இருந்தபோது கூட சட்டமன்றத்தில் வந்து திமுக சண்டை போட்டிருக்கு. 2011 மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்விக்கு பிறகு செயற்குழு பொதுக்குழு கோவையில் கூடியதாக நினைவு. அப்போ வந்து பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஒரு செயற்குழு பொதுக்குழுவில் பேசுகிறார். பேசும்போது அவர் சொன்னது என்னவென்றால், திமுக இனி தன்னை மீள்கட்டமைப்பு செய்து கொள்ள வேண்டியதில் ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு தெரிந்து தோத்தன்னைக்கே வந்து மறுபடியும் திமுக தலைவராக மாறிவிட்டார். அன்றையிலிருந்தே விசிட்டர்ஸை பார்க்க அன்னைக்கு வந்து வேட்பாளர்கள் எல்லாரையும் பார்த்தாரு. அடுத்த நாள் மே 4 ரிசல்ட்னா 5ஆம் தேதியிலிருந்து அவர் விசிட்டர்ஸ் பார்க்குறாரு. டெய்லி போய் தொண்டர்கள் அவரை சந்திக்கிறார்கள், நிர்வாகிகள் அவரை சந்திக்கிறார்கள். இது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். கலைஞர் வந்து சிஎம்மா இருக்காரோ சிஎம்மா இல்லையோ, எதிர்கட்சி வரிசையில் இருக்காரோ எதிர்கட்சி வரிசையில் இல்லையோ, பதவி வைத்திருக்கிறாரோ ராஜினாமா செய்திருக்கிறாரோ, அவர் டெய்லி காலையில் 9 மணிக்கு ஒரு ஆஃபீஸர் டையை கட்டிட்டு பெட்டியை தூக்கிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புற மாதிரி அவர் மஞ்சத்துண்டை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு டெய்லி ஆஃபீஸில் வந்து உட்காந்துருவார். கிட்டத்தட்ட இந்த ஃபார்மெட்டை வந்து உதயநிதி அவர்களும் கையில் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு வந்து வெள்ள நிவாரணத்திற்கான நிதி கேட்டபோது அவர் வந்து உங்கள் அப்பா வீட்டு காசையை கேட்குறோம் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த யூனியன் கவர்மெண்ட் வந்து அலறுச்சு. என்ன 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 அப்படின்னு. அவர் ஏன் அதை கேட்டாருன்னா, கடைசி ஒரு 2-3 மாசத்துல பாலியல் குற்றச்சாட்டுகள் என்று வெளியான செய்திகளில் பல செய்திகள் உண்மைக்கு மாறானவை. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த நியூஸ் ஒரே நாளில் 3-4 செய்திகள் இதே மாதிரி. அதில் 3 செய்திகள் போலியான செய்திகள். அன்றைக்கு பூரா கிட்டத்தட்ட தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் என்ற பரப்புரை ஊடகங்களில் நடந்தது. இந்த 3 புகார்கள் பொய் என்று தெரிந்ததற்கு பிறகு அதற்கான மறுப்பு செய்தி போய் சேர்ந்ததா என்றால் இல்லை. அப்படியே மறுப்பு செய்தி போய் சேர்ந்தாலும் அது என்னவாக போய் சேர்ந்தது அப்படின்னா, போலீஸ்காரன் ஏதோ வேலையை பார்த்துட்டான். போலீஸ்காரன் வேலையை பார்த்தா அந்த பெண்கள் சும்மா இருப்பாங்களா? அப்போது இந்த இடத்துல அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதை வந்து ஜனநாயக நாகரீக திமுகவால் அப்படி செய்ய முடியாது. ஓஜி டிஎம்கேவா அது இறங்கினாதான் வந்து அதை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் தேரடி இந்திரகுமார் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். தவக்க வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க் வச்சு வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து, ஆனால் இவங்க இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாரம்பரிய கட்சிகள் ஒரு நெட்வொர்க் இருந்தது வந்து கீழே வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருந்தது. வந்து தவக்க பற்றி சொல்லும்போதே என்ன சொன்னாங்கன்னா, ஸோ அந்த கட்டமைப்பு இல்லை வந்து அதனால் வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் வேறு ஏரியாவில் ஒப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. எப்படி இது திமுக கவனிக்க தவறிச்சுன்னு நினைக்கிறீங்க? திமுக இதை கவனிக்க தவறுனதுக்கு காரணம் மேபி இன்டெலிஜென்ஸ் சரியாக ஒர்க் பண்ணலையா, அல்லது வந்து அதிகார வர்க்கம்னா ஆளும் கட்சியை சொல்லலை, அதிகாரிகள் தரப்பினுடைய கவனக்குறைவால் இது நடந்ததா அப்படின்றது தெரியல. நிறைய விஷயங்கள் கவனிக்க தவறி இருக்கிறோம். நாம் என்ன நினச்சிட்டோம், ஆன்லைனில் இருக்கிறது கீழே போகாது. இது கன்வென்ஷனான தாட் தானே. நான் வந்து திமுகன்னு சொல்லலை, நான் என்னவே சொல்கிறேன். நான் வந்து இப்போ எனக்கு எந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுக்க போகிறது கிடையாது. நான் கிரவுண்டுக்கு போகிறேன். நாங்கள் சென்னையில் ஒரு முக்கியமான தொகுதியில் சர்வே எடுக்கிறோம். அந்த சர்வேல வந்து திமுக 40% மேலே பெறும்னு சர்வே கிடைக்குது. 2ஆம் இடத்துல தவேக குறைவான வாக்குகளை பெறும், அல்லது அதே இடத்துல அதிமுகவுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த கேம்பெயினெல்லாம் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் ஒரு சர்வே எடுக்கிறோம். கேம்பெயின் முடிந்ததற்கு பிறகான சர்வேலையும் கிட்டத்தட்ட அதே தான் வருது. திமுக 50% வாக்குகளை பெறும்னு கிடைக்குது. ஆனால் ரிசல்ட் அப்படியே டோட்டலாக தலைகீழாக இருக்குது. இது எதிர்பார்க்காத ஒன்று. அதே போல் பப்ளிக் ஒப்பீனியன் போகும்போதுமே வந்து பெண்கள் பல இடங்களில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, புதுசாக ஒருத்தர் வர்றாரு பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம், சொல்லுவாங்கப்பா ஆனால் ஓட்டா மாறுமா அப்படின்றது வந்து நம்ம வழக்கமான சிந்தனையாக மாறிடுச்சு. அது இந்த தடவை தகர்ந்திருக்கிறது. வழக்கமாக இந்த தேர்தலில் வழக்கமாக யோசிப்பது போல் இந்த தேர்தலில் யோசிக்கலை அப்படின்றது இந்த தேர்தலில் தெளிவாகிறது. அதுக்கு பல்வேறு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க பேசியிருக்கிறாங்க,
அவங்களுடைய நெட்வொர்க்கில் இது ஒரு பீர் ப்ரெஷராகவே மாற்றப்பட்டிருக்கிறது தாவேக்காவுக்கு வாக்களிப்பது அப்படின்றது. இந்த சைக்கோ சோசியல் அனாலிசிஸ் அப்படின்றதெல்லாம் வந்து போஸ்ட் எலெக்ஷன் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா 2016 வந்து ஜெயலலிதா வந்து ஜெயிப்பார்னு சிலர் கணித்திருந்தாலும் கூட அந்த பெரும்பான்மையோடு ஜெயிப்பார் அப்படின்ற இதை வந்து யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அதே போல திமுக வந்து 90 சீட்டுகளை ஒட்டி பெற்று பெரிய ஒரு எதிர்க்கட்சியாக வந்து உட்காரும் அப்படின்ற அதையும் வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 2021 வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி வந்து என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சாங்க. கிட்டத்தட்ட 2-3% வித்தியாசம் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். எடப்பாடி பழனிசாமி 66 சீட்டோட வலிமையான எதிர்க்கட்சியாக தான் வந்து உட்கார்ந்தாரு. எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பிறகு அவர் வந்து இப்பயும் பாருங்க எடப்பாடி பழனிசாமி வந்து கேக் வாக்கா அவருடைய தொகுதியில ஜெயித்திருக்கிறார். அப்போ பல இடங்கள்ல பல விஷயங்கள் சின்ன சின்ன ஃபேக்டர்ஸா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதை பெரும்பான்மையாக கவனிக்க தவறிட்டாங்க. இதுல நிறைய தரப்பினுடைய குறைகள் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். வெறுமன கட்சியினுடைய குறையாக மட்டும் இல்லாமல் இதுல கூட்டணியினுடைய பிரச்சனையும் இருக்கிறது. தேர்தல் காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா காங்கிரஸ் எந்த விதமான ஒத்துழைப்பையும் அந்த கூட்டணிக்கு வழங்கல. எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான். ஆனாலும் வேற வழி இல்லாம அந்த கூட்டணியை ஒன்று சேர்த்து போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. எப்படி 2001 ஒரு கூட்டணி பொருந்தாமல் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே போல இந்த 2026 கூட்டணி பொருந்தாதது அப்படின்றதுதான். விசிகாவுமே பார்த்தீங்க அப்படின்னா விசிகா நிச்சயமாக களத்துல வந்து திமுகவும் விசிகாவும் இணைந்து பயணித்தார்கள். நானே பிரச்சார களங்களில் போய் பார்த்துருக்கிறேன். ரொம்ப கடுமையாக தான் 2 தரப்பு வேலை பார்த்தாங்க. ஆனால் ஆல்ரெடி எனஃப் டேமேஜஸ் ஆர் டன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பேச்சுவார்த்தை காலகட்டத்தின் போது வெளியே சொல்லப்பட்ட செய்திகள், வெளியே பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள், பகிர்ந்து கொள்ள தேவையற்ற தகவல்கள் வெளியே பகிர்ந்து கொள்ளப்பட்டன. அதெல்லாம் வந்து அந்த கூட்டணிக்கு பின்னடைவு தான். ஒருவேளை அதெல்லாம் சரியாக அமைந்திருந்தால் இன்றைக்கு விசிகா இன்னொரு ஒரு சீட்டோ 2 சீட்டோ வேட்பாளர் தேர்வுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்திருந்தா இன்னொரு 1 சீட்டோ 2 சீட்டோ ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ அவர்கள் மொத்தமாக ஜெயித்து இன்னொரு நல்ல ஒரு நம்பர்ஸோட அவங்க வந்து இந்த கூட்டணிக்கான ஆதரவை அவர்கள் தெரிவித்து இன்னொரு நல்ல ஒரு பொசிஷனை உள்ளுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ அது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் தவறவிடப்பட்டது ஆரம்பத்திலேயே கூட்டணி குறித்தான விவகாரங்கள்லையும். திமுக இனி தன்னை மீள்கட்டமைப்பு செய்து கொள்ள வேண்டியதுல ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். சிஎம்மா இருந்தபோது முதல்ல கலைஞரை எடுத்துப்போம். கலைஞர் வந்து சிஎம்மா இருக்காரோ சிஎம்மா இல்லையோ, எதிர்கட்சி வரிசையில இருக்காரோ எதிர்கட்சி வரிசையில இல்லையோ, பதவியை வைத்திருக்கிறாரோ ராஜினாமா செய்திருக்கிறாரோ, அவர் டெய்லி காலையில 9 மணிக்கு ஒரு ஆபீசர் டையை கட்டிட்டு பெட்டியை தூக்கிட்டு ஆபீஸுக்கு கிளம்புற மாதிரி அவர் மஞ்சத்துண்டை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு டெய்லி ஆபீஸ்ல வந்து உட்காந்துருவாரு. காலையில கோபாலபுரத்துல இட்லியை சாப்பிட்டு கிளம்புறாருன்னா அறிவாலயத்துக்கு தான். ப்ரோக்ராம் இருந்தால் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அறிவாலயம் வருவார், அல்லது அறிவாலயத்துக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் போவார். திருப்பி மத்தியானம் வந்து சிஐடி காலனியில் சாப்பிடுவார். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பார். திரும்பவும் சாயங்காலம் ப்ரோக்ராம் இருந்தால் ப்ரோக்ராம் போயிட்டு அறிவாலயம், அல்லது அறிவாலயம் வந்துட்டு ப்ரோக்ராம். திருப்பி நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போனார்னா வீட்டு வாசல்ல 10 பேர் நின்னாங்கன்னா 12-1 மணி வரைக்கும் கூட அவர்களை நின்று சந்தித்து விட்டு அதற்கு பிறகு போவார். இது வந்து இடையில கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது. இந்த முறை மீண்டும் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு தெரிந்து தோத்தன்னைக்கே வந்து மறுபடியும் திமுக தலைவராக மாறிவிட்டார். அன்றையிலிருந்தே விசிட்டர்ஸை பார்க்க ஆரம்பித்தார். அன்னைக்கு வந்து வேட்பாளர்கள் எல்லாரையும் பார்த்தாரு. அடுத்த நாள் மே 4 ரிசல்ட்னா 5ஆம் தேதியிலிருந்து அவர் விசிட்டர்ஸ் பார்க்குறாரு. டெய்லி போய் தொண்டர்கள் அவரை சந்திக்கிறார்கள், நிர்வாகிகள் அவரை சந்திக்கிறார்கள். இது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான சந்திப்புகள் நடக்கும்போது நடுவில் இருக்கக்கூடிய வேறு நபர்களோ அல்லது மற்ற தரப்பினரோ உங்களிடம் சேர்க்க தவறிய தகவல்களை அல்லது அவர்களுக்கு தெரியாத தகவல்களை கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர் உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பாரு. கிட்டத்தட்ட இந்த ஃபார்மெட்டை வந்து உதயநிதி அவர்களும் கையில் எடுக்க வேண்டும். அறிவாலயத்திலேயோ அன்பகத்திலேயே இப்போ நல்ல இடங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அன்பகத்தில் சந்திக்கலாம், அல்லது அன்பகம் வந்து இட நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னா அறிவாலயத்திலேயே வந்து இன்னும் பல இடங்கள் வந்து பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. அறிவாலயத்திலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அலுவலகம் உருவாக்கப்பட்டு அவர் விசிட்டர்ஸை பார்க்கணும். அதே போல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த முறை சட்டப்பேரவையில் சீனியர்ஸனுடைய கைடன்ஸ் தேவைன்றதுக்காக ஏவாவேல் அவர்கள், KN நேரு அவர்கள் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் உள்ள வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த தடவை எலெக்ஷன்ல வந்து ஜூனியர்ஸை யாருமே வந்து பிளே பண்றதுக்கு கூப்பிடவே இல்லை. இளைஞரணியை வந்து முழுமையாக பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொண்டார்களா என்றால் இல்லை. ஆக இளைஞர்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு எனக்கு தெரிந்து கடந்த 3 ஆண்டுகள் முயற்சி செய்து திமுக 5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகளை பதவி போட்டிருக்கிறார்கள். அந்த 5 லட்சம் பேரும் அதுல வந்து ஒரு 1000-2000 அல்லது அதிகபட்சம் 20,000 சதவீதம் இருக்கலாம்னு வைங்களேன். 4,80,000 பேர் அப்படியே இருக்கிறான். அந்த கட்டமைப்பு அப்படியே இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து வார்டு வாரியா, பூத் வாரியா, பகுதி வாரியா, மாநகர வாரியா,
நகர வாரியாக, ஒன்றிய வாரியாக, மாவட்ட வாரியாக, இப்படி 7 அடுக்குகள் வாரியாக அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திச்சு பயிற்சி கொடுக்குறாங்க, கொள்கை பயிற்சி கொடுக்குறாங்க, இணையதள பயிற்சி கொடுக்குறாங்க, என்னென்ன செய்யணுன்றது குறித்தான ரெகுலரான தொடர்போடு இருக்கிறாங்க. இளைஞரணி அப்படி ஒரு வலிமையான கட்டமைப்போட இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இதை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும். கிட்ட இந்த 5 லட்சம் ஓட்டுகள் இந்த தடவை அப்படியே கிடைச்சிருக்குல்ல. இது ரொம்ப முக்கியமான 5 லட்சம். இப்போ இனி ஒரு ஓட்டு முக்கியமானதுன்றதை இந்த எலெக்ஷன்ல பார்த்துருக்கோம். பல தேர்தல்களை நாம் பார்த்திருந்தாலும் இந்த தடவை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், மறுபடியும் பார்க்குறோம் பெரிய கருப்பனுடைய ஒரு ஓட்டு எப்படி முக்கியத்துவமானதாக மாறுகிறது அப்படின்னு. அப்போ இந்த கட்டமைப்பை இன்னும் விரிவுபடுத்தணும். இந்த நபர்களை பயன்படுத்தி இன்னும் கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகளை தொடரணும். அந்த வேலைகள் எல்லாம் நிச்சயமாக திமுக செய்யும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. முதல்ல கூட ஒரு என்ன ஆச்சு, ஏன் இன்னும் எதுவும் நடக்கலையே அப்படின்னு பார்த்தேன். சட்டப்பேரவையில் முதல் உரையிலேயே உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ஐடியாலஜிக்கல் பொசிஷனையும், தன்னுடைய சட்டப்பேரவை நிலைப்பாட்டையும், கட்சி நிலைப்பாட்டையும் ரொம்ப தெளிவாக, வந்தே மாதரம் பாடல் உட்பட எல்லா விவகாரங்களையும் ரொம்ப தெளிவாக, ரொம்ப நயமாக அவர் சுட்டி காட்டுகின்ற பண்போடு இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நான் பார்க்கக்கூடிய ஆச்சரியப்படத்தக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கலைஞருடைய விட்டு. கலைஞருடைய விட்டுன்றது அந்த விட்டு ரொம்ப காமன் கிடையாது. நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க யாருனாலும். ஆனா அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்லிட்டாரா சொல்லலையா, அல்லது இந்த பதிலுக்கு இன்னொரு கேள்வி வருமே அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்றது இருக்குல்ல, அதை கலைஞரிடம் நம்ம பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு பண்பை உதயநிதி ஸ்டாலின் பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு தமிழ்நாடு அரசு வெள்ள நிவாரணத்திற்கான நிதி கேட்டபோது அவர் உங்க அப்பா வீட்டு காசையை கேட்கிறோம் அப்படின்றது ஒட்டுமொத்த யூனியன் கவர்மெண்ட் அலறுச்சு. என்ன 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 அப்படின்னு. அவர் ஏன் அதை கேட்டாருன்னா, ஒன்றிய அமைச்சர் ஒன்று சொன்னாரு, நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா நினைச்ச நேரம்லாம் உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சொன்னாரு. அதுக்கான பதில் தான் உங்க அப்பா வீட்டு காசான்னு. அது ஒன்றிய அளவுல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்றத பார்த்தோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அது ஒரு விழிப்புணர்வு. மக்களுக்கு வர வேண்டிய காசை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னு. அப்ப அந்த விட்டு ரொம்ப முக்கியம். அதே போல போன நவம்பர் டிசம்பர் தமிழ்நாடு சென்னையில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ண போயிட்டாரு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்டார். முதல்ல அந்த கேள்வி ஏன் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கேட்டாரு. இன்னும் மழையே பெய்யல, அதுக்குள்ளேயும் ஆய்வுக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பதில் சொன்னாரு. நீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? ஆமா, ஏரி குளம் எல்லாம் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே தயார் நிலையில இருக்கான்னு பார்க்க வந்தேன், உடையாம எல்லா வசதிகளும் செஞ்சுட்டாங்களான்னு பார்க்க வந்தேன், கொள்ளளவு எப்படி இருக்குன்னு ஆய்வு செய்ய வந்தேன். இதெல்லாம் பதில். ஆனா அதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்கன்றது விட்டு. அது கலைஞருடைய தன்மை. அந்த தன்மை அவரிடம் இருக்கிறது, ரொம்ப இயல்பாகவே இருக்கிறது. இன்னும் நிறைய உதாரணங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியும். அதெல்லாம் அவருக்கு நிச்சயம் கை கொடுக்கும். பேரவை ரொம்ப நல்ல முறையில் திமுகவிற்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரே ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் 3 பேர் ஜெயிச்சாங்க. ஆனா அவர் ஒருத்தர் தான் போனாரு சட்டமன்றத்துக்கு பரிதியிலம் எழுதி. ஒரே ஒரு உறுப்பினரை வச்சு கூட திமுக சட்டமன்றத்துல சண்டை போட்டிருக்கு. 2 உறுப்பினர்கள் இருந்த போது கூட சட்டமன்றத்துல திமுக சண்டை போட்டிருக்கு. வெறும் 20 பேர் இருந்த போது கூட எதிர்கட்சியாக கூட இல்லாமல் கூட மு.க. ஸ்டாலின் தலைமையில திமுக சட்டமன்றத்துல கடைசி பெஞ்சு. நீங்க அந்த ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், ஜெய அன்பழகன் பின்னாடி இருந்து ஏன்னு கத்திக்கிட்டே வருவாரு. அவர் உட்கார்ந்துருக்கிற சீட்டை பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில இருக்கும். ஆனாலும் சண்டை போட்டது திமுக. இப்ப என்ன பிரச்சனை, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, அதனால திமுக நிச்சயமாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் தன்னுடைய பணியை தொடர வேண்டும். மக்களுடைய பணியை, மக்களுக்கான வேலைகளை அவர்கள் தொடர்ந்து தொடங்க வேண்டும். கட்சியை இன்னும் எப்படியெல்லாம் பலப்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் எந்த விதமான காய்தல் ஒத்தலும் இன்றி, எந்த விதமான மூடி மறைப்புகளும் இன்றி, கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அல்லது கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை வெளியிலிருந்து சொல்லக்கூடியவற்றை பொறுமையாக அவர்கள் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் டெய்லி அறிவாலயத்தில் கட்சிக்காரங்களை சந்திக்கிறது மூலமாக என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ இது சம்மந்தமாக அவர் ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப தவறான தகவல்கள் அவர்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி, திமுகவோட தோல்விகளுக்கு சில அதிகாரிகள், சில அமைச்சர்கள் தான் காரணம் அப்படின்னு துர்கா ஸ்டாலினோட சகோதரர் டாக்டர் ராஜமூர்த்தி ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு. ஒரு ஜால்ராங்கிற வார்த்தையவே யூஸ் பண்ணுறாரு. ஜால்ரா போடுறவங்க கூட இருந்து தான் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட தோல்விக்கு ஒரு சேகர் பாபு மேலே நடவடிக்கை எடுக்கணும், திருவண்ணாமலையில் திருச்சியில் தோல்விக்கு ஏவாவேலு மேலே, நேரு மேலே நடவடிக்கை எடுக்கணும்லாம் இப்போ சோசியல் மீடியாலாம் எழுதிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்தையுமே ஆய்வு செய்ய வேண்டியதுதான். ஒன் பர்சன், அதாவது எப்பவுமே தோல்விக்கு கூட்டு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். தனிநபர்களை காலி செய்வதன் மூலமாக
நீங்கள் அடுத்தடுத்த தனிநபர்களை காலி செய்து கொண்டே தான் இருப்பீர்களே தவிர எந்த காலத்திலையும் வந்து கூட்டு பொறுப்பு மட்டும்தான் வந்து காப்பாற்றும். உதாரணத்துக்கு கிரிக்கெட் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தோனி எடுத்துக்கலாம். தோல்வி என்று வரும்போது அந்த கேப்டன் வந்து தன்னுடைய தோளில் அதை எடுத்துக்கொள்வார். வெற்றி என்று வரும்போது கூட்டு பொறுப்பாக வைத்துக் கொள்வார். அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ அது கூட்டு பொறுப்பு. அந்த கூட்டு பொறுப்பை வந்து நாம மறந்து விட்டால் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி நேரிடும். அவரை முடித்து விடுங்கள், இவரை எல்லா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இது எல்லாவற்றையும் தடாலடியான மாற்றங்கள் மூலமாக சரி செய்வதா, அல்லது நிதானமான மாற்றங்கள் மூலம் சரி செய்வதா, அல்லது தகவமைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத கட்சியினுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் கூடிதான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர, நான் தான் சொன்னேன், எல்லாருடைய கருத்துக்களுக்கும் காது கொடுக்க வேண்டும். ஆனால் முடிவை தலைமை செயற்குழு பொதுக்குழு தான் முடிவெடுக்க வேண்டும். அப்போ எல்லாருடைய கருத்துக்களும் கேளுங்க, எல்லாருடைய கருத்துக்களும் பகிரப்படட்டும். சமூக வலைதளங்கள்ல நம்ம எதையும் கட்டுப்படுத்த முடியாது. ராஜமூர்த்தி அவர்கள் இதுக்கு முன்னாடி டிஎம்எஸ்ஆ இருந்தவர். அவர் வந்து ஏன் அந்த அளவுக்கு காட்டமா எழுதுகிறார் அப்படின்றத உங்க வீட்டில் தான் அவங்க வந்து பேசணும். இது எல்லாத்தையும் தாண்டி பொதுவெளியில் எழுதப்படுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கவனிப்பார்கள் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதே நேரத்தில் முடிவு என்பது யாரோ ஒருவரை துப்பாக்கி எடுத்து சுட்டு கொன்று, அல்லது வந்து அது என்ன ஆயிரும்னா ரஷ்யன் ரோலேவா மாறிடும். ஒவ்வொருத்தரா சுட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வந்து ரஷ்யன் ரோலட்டா மாறிடும். சுத்தி நின்றுகிட்டு எல்லா பேரும் தலையில சுட்டு 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 கடைசியில துப்பாக்கிகள் மட்டும்தான் மிஞ்சும், உயிர்கள் மிஞ்சாதுன்ற மாதிரி ஆயிரும். ஆனா முடிவு அப்படின்றத கூட்டு பொறுப்பாக எடுக்க வேண்டும். கலைஞர் அதை தான் செய்தார். கட்சி அதனால்தான் உயிர்ப்போடு இருந்தது. இன்றைக்கு புதிய ஆட்கள் எதிரில் வந்திருந்தாலும் கூட இந்த கட்சியினுடைய தன்மை எப்படி இருக்கிறது அப்படின்றத பொதுக்குழு செயற்குழு உடனே கூடிதான் முடிவெடுக்க வேண்டும். 2011 மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்விக்கு பிறகு செயற்குழு பொதுக்குழு கோவையில் கூடியதாக நினைவு. அப்போ வந்து பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஒரு செயற்குழு பொதுக்குழுவில் பேசுகிறார். பேசும்போது அவர் சொன்னது என்னவென்றால், அப்போ அவர் சொன்னது என்னன்னா, அப்போ காங்கிரஸோட கூட்டணி 2011 தோற்ற உடனே எல்லாரும் சொன்னது, காங்கிரஸ் கூட்டணி உடைத்து விடுங்கள், காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம், காங்கிரஸ் கூட்டணி தான் தோல்விக்கு காரணம். இதுதான் 2011 எழுதப்பட்டது. ஏன்னா 2G விவகாரத்துல தேவையில்லாமல் திமுக மீது ஒரு படியை உருவாக்கி தந்ததே காங்கிரஸ் தான் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டு கடுமையான விமர்சனம் அன்றைக்கு. அதே போல அது அகில இந்திய அளவுல வந்து காங்கிரஸுக்கு எதிரான ஒரு அலை வந்து அன்றைக்கு அடிக்க தொடங்கிவிட்டது. திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் வந்து என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் கூட்டணியை விட்டு வெளியே வான்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்களே கூட என்கிட்ட வந்து அப்படி பண்ணிடலாமான்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க மனசறிஞ்சு நான் சொல்றேன், அந்த முடிவை எடுக்காதீங்க. நாம எதற்காக இந்த தேர்தல் களத்துக்கு வந்தோம்? இந்த நாளாந்தர மக்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களும் சூத்திரர்களும் பஞ்சமர்களும் இந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கெடுத்து அந்த மக்களுக்கான நன்மைகள் போய் சேரணும், எல்லாருக்குமான பிரதிநிதித்துவத்தை உள்ள ஏற்படுத்தணுன்றதுக்காக வந்தோம். அந்த பிரதிநிதித்துவத்தை நாம இன்னைக்கு நல்லபடியா ஏற்படுத்தி இருக்கோம். அதையே நாம விட்டு கொடுக்கணும். தோல்வியை தழுவிட்டோம், ஆமா தோல்வியை தழுவிட்டோம், ஆய்வு செய்வோம், முடிவுகள் என்னன்றதை யோசிப்போம். ஆனால் இருக்கின்ற வாய்ப்புகளை எல்லாவற்றையும் கைகழுவி விடாதீர்கள் அப்படின்னு பேராசிரியர் இன்றைக்கு சொன்னார். எந்த அளவிற்கு அது வந்து பயன்பட்டது பயன்படவில்லை என்பதை தாண்டி இது போன்ற பார்வைகள் ரொம்ப முக்கியம். தலைமையில நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது குறித்தான அந்த கன்சல்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கன்சல்டேஷன்ஸ் வந்து சரியான வகையில் உள்ளுக்குள் நடக்க வேண்டும். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த கன்சல்டேஷன்ஸ் உள்ளுக்குள் சரியாக நடந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய பேசுபொருளாக இருக்காது. இதில் ஒருவர் ஒன்றை மறைத்து விட்டார், இன்னொருவர் ஒன்றை மறைத்து விட்டார் அப்படின்னா, பிரச்சனையே புகாரை சொல்ல வருகின்ற எல்லாருமே தன்னுடைய பிரச்சனையை மறைத்து விட்டு தானே இன்னொருத்தருடைய பிரச்சனையை சொல்றாங்க. அப்ப எல்லாருமே ஒரு விஷயத்த மறைச்சிட்டு தானே இன்னொன்னு சொல்றாங்க. அப்போ அதற்கேற்ற முடிவுகளை எடுக்க வேண்டியது கூட்டு பொறுப்பு தான். அந்த கூட்டு பொறுப்பு தான் கட்சியை காப்பாற்றும் அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். திமுக ஏன் தோத்துது அப்படிங்கிற சம்பந்தமா நிறைய ஆய்வுகள் வரும்போது அதில் ஒன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தலித்துகள் ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. விசிக உள்ள இருந்தும் கூட இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து பாமகவுக்கு வன்னியர்கள் ஓட்டு வந்து ரொம்ப அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதுமாதிரி பாமக வன்னியர்கள் வந்து திமுக மேலே ஒரு அதிருப்தியில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, இதுமாதிரி தலித்துகளும் வந்து அந்த வெங்கவேல் சம்பவம், மாணவ கலை, அது மாதிரி பல்வேறு விஷயங்கள்னால ஒரு வருத்தத்தில் இருந்திருக்காங்க உள்ளருக்கு வந்து. இது எப்படி பார்க்குறீங்க வந்து இதில் எப்படி கவனிக்க தவறுனாங்க அப்படின்னு? இந்த விஷயங்கள் வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே பில்ட்டான விஷயங்களாக தான் இருக்க முடியும். இவங்க வந்து தனித்தொகுதிகளில் திமுகவும் வெற்றி பெற்று இருக்கிறது. இப்போ வாசுதேவநல்லூர் வந்து தனித்தொகுதி தான். அந்த தனித்தொகுதியில் திமுக வேட்பாளர் ராஜா வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்.
ஏன் வெற்றி பெறுறாரு? அங்க வந்து அவர் களத்துல வந்து கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்றாரு. அதன் மூலமாக அவருக்கு வெற்றி பெறுகிறது. இப்போ வந்து சிறுபான்மையினர் வாக்குகளும் தலித் வாக்குகளும் வந்து திமுக தரப்பிலிருந்து மொத்தமாக அந்நியப்பட்டு விட்டதாக நான் கருதல. ஆனா அங்கங்க சில சிதைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சிதைவுகளை வந்து சரி செய்து கொள்வதற்கு திமுக தலைமை வந்து தீவிரமாக முயற்சி எடுக்க வேண்டும். இன்னொன்னு, அப்படி சிதறிய வாக்குகள் திரும்ப இந்த பக்கம் வராமலே போகுமா அப்படின்னா, அதுவும் யோசிச்சு பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா இப்போ வந்து அமைந்திருக்கக்கூடிய அரசு இந்த விஷயங்களை எப்படி கையாள போகிறது? எனக்கு தெரிந்து கடந்த அரசு கையாண்டதை விட ஒருபடி மேலாக கையாள முடியுமா என்றால் எனக்கு தெரிந்து இல்லை. கடந்த அரசு வந்து பிரச்சனை இல்லாமல், அதாவது 2 தரப்பினரிடையே மோதலாக மாறாதபடி எல்லா பிரச்சனைகளையுமே கையாண்டது. அது வந்து கள்ளக்குறிச்சி அந்த மாணவி விவகாரமா இருக்கட்டும், அல்லது மற்ற இடங்களா இருக்கட்டும், மோதல் வெடிக்காத வகைக்கு அதை பார்த்து கொண்டார்கள். ஆங்காங்கே சில சில அபரேஷன்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா அது ஒட்டுமொத்தமான ஒரு இதாக கருத்துருவாக்கப்பட்டது. அந்த கருத்துருவாக்கம் வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. இதை வந்து ஆரம்பத்திலேயே கவனித்திருந்தாலும் கூட அது ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ அங்க வந்து இன்னும் தீவிரமான முடிவுகளை கட்சி ரீதியாக அவர்கள் வந்து லோக்கல்ல எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொன்னு, அது வந்து ஒரு ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது திமுக உருவாக்கிய பிரச்சனை அல்ல. அது சமுதாய பிரச்சனை. இப்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றதுக்காக அது இன்னொரு ஆட்சியினுடைய பிரச்சனை அப்படின்னு மாத்திட்டா ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா சமுதாயத்துல சாதிய பிரச்சனைகள் வந்து மாறவே மாறாது. இப்போ அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு கட்சியின் மீது பழி எழுதுவது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றது தெரியல. அதுல கவனம் கொடுக்க வேண்டும், நிச்சயமாக கவனம் கொடுக்க வேண்டும். இன்னும் கூடுதலாக தலித் தலைமை பொறுப்பு நிர்வாகிகளை வந்து வெளிப்படுத்த வேண்டும். நிச்சயமா திமுகல நிறைய தலித் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்கள்லையுமே துணை செயலாளர்கள் அளவுல தலித்துகள் வந்து கட்டாயம் நியமிக்கப்படுறாங்க. அப்ப அவர்களை வந்து வெளிக்கொண்டு வரணும். இப்போ உதாரணத்திற்கு அட்வொகேட் கே கதிரவன் எடுத்துங்க. பரமக்குடி தனித்தொகுதி. அந்த தனித்தொகுதியில் வெற்றி பெற்றவர் தான் வந்து நேற்று சட்டப்பேரவையில வந்து சனாதன எதிர்ப்பு போராளி உதயநிதி ஸ்டாலின் வழியில் நாங்கள் போராடுவோம் அப்படின்றத அவர் பேசுறாரு. அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து பிரதிநிதித்துவத்தையோ அல்லது வந்து பொதுவெளியிலான அங்கீகாரத்தையோ இன்னும் கூடுதலாக பெற்றுத்தர முயற்சி செய்து திமுக தன் பக்கம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து கொள்வதற்கு உதவும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி திமுகவுக்கு எதிரான தேர்தலில் வந்து உருவாக்கப்பட்ட இன்னொரு கருத்துருவாக்கம்ங்கிறது வந்து என்ன வந்து தமிழ்நாட்டில் வந்து போதைப்பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது, இன்னொன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதிகாரப்பூர்வமாகவே ஒன்றிய அரசோட தகவல்களை எடுத்துட்டிங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது எதிரான வன்முறைகள் தமிழ்நாட்டில் குறவு அப்படின்னு தான் இருக்குது வந்து. ஸோ இப்படிலாம் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சு அதுக்கு எதிராக திமுக ஏன் பேசாமல் விட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? வந்து அதை பேசியிருக்கலாமோ? இப்போ பேசியிருந்தா தேர்தலோட முடிவு வேறு மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பேசியிருந்தாலும் அது வந்து மாறி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்டாக வைக்கப்படலை. தாவேகா எப்போ உள்ள வந்ததோ அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக மாறிடுச்சு. அது வந்து பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்டாகவே இல்லை. நீங்கள் பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லலாம். உதாரணத்திற்கு இப்போ கூட நீங்கள் ட்விட்டரில் யூடியூப்ல பார்க்கலாம். ஜெயலலிதா வந்து சட்டப்பேரவையில் தனி ஆளாக அந்த எதிர்கட்சி வரிசையில் நின்று கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது ஒன்று பேசிட்டு போவாங்க. என்ன அப்படின்னா 2006-11 பீரியட்ல ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர் வந்து மதமாற்ற தடை சட்ட அதை வந்து சட்டப்பேரவையில் வைத்து அதை வந்து நீக்குவது அப்படின்ற முடிவு எடுக்கும்போது ஜெயலலிதா வந்து கொந்தளிச்சு போய் சட்டமன்றத்துக்கு வருவாங்க. என்ன அப்படின்னா, இதை நீங்க ஏற்கனவே வந்து பிரச்சாரத்துல பேசிட்டீங்க, நானும் பிரச்சாரத்திலே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். அது மதமாற்ற தடை சட்டம் கிடையாது, கட்டாய மதமாற்ற தடை சட்டம். ஆனா மறுபடியும் நீங்க சட்டப்பேரவையில் விவாதமா எடுக்கிறீங்க, அதை நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து கடுமையாக பேசியிருப்பாங்க. மதமாற்ற தடை சட்டம் வந்துட்டாலே அது வந்து கட்டாயம் இல்லையோ மதமாற்றத்தை தடுத்து நிறுத்துவதுதான் அதனுடைய அல்டிமேட் நோக்கம். அதை சட்டப்பேரவையில் வைத்து நீக்குவது என்ற முடிவு சரியானது. ஆனா ஜெயலலிதா வந்து அங்க வந்து பதில் சொல்ல வர்றாங்கல்ல, அது வந்து எதற்கு அப்படின்னா தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு பதிலை பதிவு செய்வதற்காக. நான் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் கட்டாயமா இருக்கிறத தான் தடை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து விளக்கம் கொடுப்பதற்காக வந்தார்கள். இது பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். ஜெயலலிதா வந்து ஆட்சியில் செய்த ஒன்றை கலைஞர் பிரச்சாரத்தில் சுட்டிக்காட்டினார். கலைஞர் பிரச்சாரத்தில் சுட்டிக்காட்டியதற்கு ஜெயலலிதா பிரச்சாரத்தில் பதில் சொல்லுகிறார். அது பதில் போதுமானதாக இல்லை என்பதால் கலைஞர் சட்டப்பேரவையில் அதை நீக்குவதற்கான முடிவை எடுக்கிறார். நீக்கும் போது ஜெயலலிதா வந்து பதிவு செய்துவிட்டு தன்னுடைய பார்வையை பதிவு செய்துவிட்டு போகிறார். இது பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். ஆனா தாவேக்கால நடக்கிறது பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் கிடையாது. அங்க நடக்கிறது இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங்கால இருக்கு. நீங்க வந்து திமுகவுக்கு எதிரான இந்த பெண்கள் குறித்தான விவகாரத்தை இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நானோ என்னுடைய நண்பர்களோ சுட்டி காட்டினோம். இதை வந்து தேர்தல் காலத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக அவர்கள் மாற்றப் போகிறார்கள். திமுகவுக்கு அது நன்றாக தெரியும். ஆனால் அவர்கள் தடுக்கக்கூடிய எல்லைக்குள் அது இருந்ததா என்றால் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா,
பல இடங்கள்ல சமூக வலைதளங்களின் மூலமாக பரவுகின்ற அந்த பொய்யான தகவல்கள் வந்து ஒரு சிலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட இந்த பொய் செய்தியை பரப்புகின்றவர்கள் நீங்க கடைசி ஒரு 2-3 மாசத்துல பாலியல் குற்றச்சாட்டுகள் என்று வெளியான செய்திகளில் பல செய்திகள் உண்மைக்கு மாறானவை. காவல்துறை என்கொயரியில அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. நான் தேர்தலுக்கு கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். திருச்சியிலிருந்து வந்த ஒரு மாணவி, அவங்க சென்னையில வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அவங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்க வெளியில வந்து ஒரு கும்பல் வந்து அவரை கூட்டு பாலியல் கொடுமை செய்து, அவர் அதற்கு பிறகு அதிலிருந்து தப்பித்து ஆஸ்பத்திரிக்கு போய், அவங்க ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு மீண்டும் அவரை வந்து இவர்கள் கூட்டு பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கி, அதற்கு பிறகும் வீடியோ வைத்து கொண்டு மிரட்டுவதாக அந்த பெண் வந்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயமாக தமிழ்நாடு முழுக்க செய்தி ஊடகங்களால ஆல்ரெடி த நியூஸ் இஸ் பாஸ்ட், நியூஸ் போய் சேர்ந்துருச்சு. எல்லா வீடுகள்லையும் பயம் உருவாக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு காவல்துறை அந்த பெண்ணை அழைத்து விசாரிக்கிறார்கள். அப்படி ஒரு மருத்துவமனைக்கு போய் விசாரிக்கிறார்கள். அவங்க நடந்ததா சொன்ன இடத்துல போய் சிசிடிவி காட்சிகள் எடுக்கிறாங்க. இது எதுவுமே உண்மை இல்லை. வேறு ஏதோ காரணத்திற்காக அந்த பெண் வந்து வேற ஏதோ ஒரு சிக்கலின் காரணமாக அந்த பெண் வந்து இதை பேசி இருக்கிறார். ஆனா உண்மையில அப்படி நடக்கல. சரி, இப்ப இது நடக்கல. நடந்ததாக போன செய்திகள் எல்லாவற்றுக்கும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டதா? இல்லை. அப்போ இந்த இடத்துல அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். மறுப்பு தெரிவிக்க சொல்லி அரசாங்கம் வந்து வலியுறுத்தி இருக்கணும். ஆனா அங்க வலியுறுத்தல் கொடுக்கப்பட்டதா? இல்லை. அதே சமயத்துல எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் இதை வந்து கண்டினியூஸா டெலிகாஸ்ட் பண்ணுங்க, இது வந்து பொய் செய்தி அப்படின்றத டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயத்தை கொடுத்திருக்கணும். கொடுக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். இது ஒண்ணு கிடையாது. இது மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் ஒன்றும் இல்லை. இப்போ சென்னையில ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து இளைஞரோ அல்லது வயது முதிர்ந்தவரோ யாரோ ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் எங்க நடந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரிடமும் விசாரித்து அதற்கு பிறகு தெரிய வந்த உண்மை என்னவென்றால் அப்படி ஒன்று நடக்கவில்லை. அது தனிப்பட்ட விருப்பின் காரணமாக இது மாதிரியான புகார் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த புகாரினுடைய உண்மைத்தன்மை எந்த விதத்திலும் சோதிக்கப்படாமல் எல்லா நியூஸ் சேனல்லையும் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் காலையிலிருந்து காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்ச நியூஸ் ஒரே நாள்ல 3-4 செய்திகள் இதே மாதிரி. அதுல 3 செய்திகள் போலியான செய்திகள். அன்றைக்கு பூரா கிட்டத்தட்ட தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் என்ற பரப்புரை ஊடகங்களில் நடந்தது. இந்த 3 புகார்கள் பொய் என்று தெரிந்ததற்கு பிறகு அதற்கான மறுப்பு செய்தி போய் சேர்ந்ததா என்றால் இல்லை. அப்படியே மறுப்பு செய்தி போய் சேர்ந்தாலும் அது என்னவாக போய் சேர்ந்தது அப்படின்னா, போலீஸ்காரன் ஏதோ வேலையை பார்த்துட்டான். போலீஸ்காரன் வேலையை பார்த்தா அந்த பெண்கள் சும்மா இருப்பாங்களா? ஒட்டுமொத்த சமுதாயமா அவங்க பக்கத்தில் நிற்கும் போது அவங்க ஏங்க பயப்படணும்? பாப்பா மோகன் மாதிரியான வழக்கறிஞரோ அல்லது மற்ற வழக்கறிஞர்களோ இதை சும்மா விட்டுருப்பாங்களா? அப்போ இது மாதிரியான பரப்புரைகள் தொடர்ந்து நடந்தபோது கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க தவறிவிட்டது. ஒருவேளை எடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றால் அது மறுபடியும் அரசுக்கு எதிரான வேறு ஒரு பிரச்சாரமா மாறும். கருத்துரிமையை பறிக்கிறது. எது நடக்காததை நடந்ததாக சொல்வது கருத்துரிமை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்களே சொல்லுவாங்க. அவங்க தான் பொய்ன்னு சொல்லிட்டாங்களே. உண்மைன்னு அவங்க சொல்லும் போது போய் சேர்ந்த வீரியமும் பொய்ன்னு சொன்ன போது அது போய் சேர்ந்த வீரியமும் ஒன்றாக இருக்கிறதா? பல சேனல்கள்ல நீங்க வாய்ஸ் ஓவர் பார்த்திருப்பீங்க. அந்த செய்தி வந்தபோது பாலியல் வன்கொடுமைன்னு செய்தி வந்தபோது அதற்கு இவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளும் பிஜிஎம்மும் அது பொய்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் காவல்துறை மறுப்பு. அவ்வளவுதான். அது ஸ்கிரால்ல போகும், இது வாய்ஸ் ஓவர்ல போகும், 3 நிமிஷம் ஃபீட்ல போகும், இது வந்து 30 செகண்ட் ஸ்கிரால்ல போகும். இது ரெண்டும் வேற வேறையாச்சே. அப்ப இதெல்லாம் அரசு வந்து கடுமையாக ஒடுக்கி இருக்கணும் இது மாதிரியான நடைமுறைகளை. ஆனா அதை தவறிட்டாங்க. 2வது, எதிர்க்கட்சிகள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லது ஊடகங்களில் பரவி இந்த செய்திகளுக்கு பின்னால் எதிர்க்கட்சிகளுடைய ஆலோசனையோ அல்லது கைவேலையோ இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருந்திருக்கிறது. இப்போ இது வந்து ஒரு க்ளூ தான். உதாரணத்திற்கு நியூஸ் சேனல்ல வந்து இதை பரப்புறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு லீடு. அதை எடுத்துட்டு அதை கட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்க மறுப்பு கூட போட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா டிவியில ஓடும் போது அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஒருத்தர். அதை ரெக்கார்ட் பண்ணவர் வந்து அடுத்தது சோஷியல் மீடியால போடுவார். அதை வந்து எல்லா ரீல் பேஜஸ்லையும் நீங்க பார்க்க முடியும். அதை வந்து நீங்க எல்லா ட்விட்டர் ஐடிஸ்லையும் நீங்க பார்க்க முடியும். எல்லா ஃபேஸ்புக் ரீல்ஸ்லையும் நீங்க அதை பார்க்க முடியும். வாட்ஸ்அப்லயும் பெரிய அளவில் ஒரு குரூப் வச்சு வாட்ஸ்அப்ல வந்து கிட்டத்தட்ட 34,000க்கும் மேற்பட்ட கோஆர்டினேட்டர்ஸை வச்சு வேலை பார்த்ததாகவெல்லாம் தகவல் சொல்றாங்க. அப்போ இதை தடுக்க முடியுமானா இதை நம்மளால தடுக்க முடியாது. அங்க தடுத்தாதான் இதை தடுக்க முடியும். ஆனா அங்கேயே நம்ம தடுக்க தவறிட்டோம், இதையும் தடுப்பதற்கு தவறிவிட்டோம். இதெல்லாம் கண்டினியூஸா ஃபீல்டில் போய்கிட்டே இருக்குது, எல்லா வீடுகளுக்குள்ளேயும் போய்கிட்டே இருக்குது.
இது மாதிரியான ஒரு இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு மாஃபியா தன்மை கொண்டது. இந்த மாஃபியா தன்மையை அழிப்பதற்கு வேறு ஒரு மனநிலை தேவை. அதை வந்து ஜனநாயக நாகரீக திமுகவால் அப்படி செய்ய முடியாது. ஓஜி டிஎம்கேவா அது இறங்கினாதான் வந்து அதை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி.